சமயபுரம் மாரியம்மன் கோயில் இங்க வந்து பூச்செறுதல் விழா வந்து சிறப்பா நடைபெற்றிருக்கு. 8ஆம் தேதியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அம்பாள் மாரியம்மன் நமக்காக பக்தர்களின் நலனுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. தமிழகத்துல திருச்சி மாவட்டத்துல இருக்கு இந்த கோயில். 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்கு அம்மா வந்து சுயம்பு திருமேனியா இருக்காங்க. நவகிரகங்களோட ஆதிக்கத்தை தன்னுள்ள அடக்கி இருக்கிறாங்க. நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக தன்னோட திருமேனியில தரிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவகிரகங்களோட தோஷம் நீங்கும் என்பது இங்குள்ள ஐதீகம். இக்கோயில் நடைபெறும் பூச்செறுதல் விழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. உலக நன்மைக்காக பக்தர்களுக்காக அம்மா வந்து பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. மாசி மாதம் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாட்கள் பூச்செறுதல் விழா நடக்கும். இங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மாரியம்மன் கோயில்கள சமயபுரம் தான் தலைமை பீடம். இது திருச்சிராப்பள்ளிக்கு வடக்குல இருந்து பாத்தீங்கன்னா காவிரியின் வடகர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கட்டும் கண்ணனூர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை அதுலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். காலையில 5 மணில இருந்து 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 மணிக்கே திறந்துருவாங்க. 2 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அமாவாசை நாள்ல சிறப்பு கும்ப படையல்கள்லாம் நடைபெறுங்க. திருவிழாக்கள் மற்றும் விசேஷ நாட்கள்ல நடைத்திறப்பு நேரங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கும். கோயிலோட விசேஷமே தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அம்மா. ஒரு சிறந்த பரிகார தலமாக இது விளங்குகிறது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயரின் அதீத பக்திக்கு மயங்கி காலசங்காரமூர்த்தியை சிவன் வந்து அழிச்சிருவாரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கதைகள்ல இருக்குது. அது மாதிரி அழிக்கவே உலகில் ஜன மரண நிகழ்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதனால யமதர்ம சர்மையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். அதர்மம் அழிந்தது அப்படிங்கிறதுக்காக தர்மம் தலைக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசுரனையும் அவனது சகோதரனையும் வதம் செய்து அவரது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க கோயில் இது. ஆகம விதியின்படியும் சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப இந்த மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுகிறார்கள். கோவில் முகப்பில் நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இக்கோயிலின் கிழக்கில் உள்ள சந்நிதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் கோவிலும் அமைந்துள்ளன. இங்கு தேரோட்டம் பார்த்தீங்கன்னா வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபாலசாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்க திருவிழா பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திர பெருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகிய முக்கியமான நிகழ்ச்சியாக இங்கு நடைபெறும். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலிருந்து மாரியம்மனுக்கு சீர் செலுத்துதல் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறுதல் விழா நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர தன் கோபம் அடங்கவும் தவம் புரிந்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபிணியாக மாரியம்மாள் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். இங்கு தல விருட்சமாக வேப்பமரம் 1000 வருடங்களுக்கு முற்பட்டது. பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ள அந்த வேப்பமரத்தின் அடியில் இருக்கும் புற்றில் இருந்துதான் 1000 கண்ணுடையால் அழகிய செப்பு திருமேனி எடுக்கப்பட்டது. அம்மா உங்களோட எல்லா குறைகளையும் கேட்டு தீர்த்து வைப்பேன். கோயிலுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. எல்லோருக்கும் அம்மாவோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். வணக்கம்.